உலகலாம் உணர்ந்த போதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலி வேணிகன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 28 10/6/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை ஆகியினால் சிவ சிந்தனை என்பது நமக்கு இருக்கக்கூடிய நிந்தனையை போக்கி வாழ்க்கையில் ஏராளமான நன்மையை தரக்கூடியதாக அமையும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருநாகையில், அதாவது நாகப்பட்டினத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ நீலாயுதாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காயாரோகண சுவாமி ஆலயத்தை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் காயாரோகண சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். இவர் காயாரோகண சுவாமி என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு வரலாற்று காரணமானது அமைந்திருக்கின்றது. என்ன என்று சொன்னால், புண்டரீக மகரிஷி என்று சொல்லக்கூடிய மகரிஷி, அந்த முனிவர் என்ன செய்தார், காயத்தோடு சிவபெருமான் தன்னை ஆரோகணித்து நான் கைலாயம் செல்ல வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். எங்கு தவம் செய்தார்? காசியில் தவம் செய்தார். ஆனால் அவருடைய தவம் நிறைவேறவில்லை. பிறகு காசிக்கு இணையாக சொல்லக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால், கோவில் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய கும்பகோணம். அந்த குடந்தையிலே வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அங்கும் அவருடைய தவம் ஈடேறவில்லை. கடைசியில் சிவபெருமானுடைய அருள் கட்டளைக்கு இணங்க அவர் நாகையிலே வந்து தவம் செய்தார். அப்படி நாகையிலே வந்து தவம் செய்கின்ற நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய சுவாமி சுயம்புவாக தோன்றியவர். அந்த புண்டரீக மகரிஷிக்கு காட்சி கொடுப்பதற்காக தானாக தோன்றியவர். ஆகையினால் இவர் சுயம்பு லிங்கம் என்று இந்த இறைவனை ஆதி காயாரோகண சுவாமி என்று கொண்டாடுவார்கள். அடுத்ததாக இந்த புண்டரீக மகரிஷி என்ன செய்தார், இங்கு ஒரு திருக்குளத்தை ஏற்படுத்தி அந்த திருக்குள நீரை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்தார். அந்த திருக்குளமானது இன்றைக்கும் புண்டரீக குளம் என்று கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்றது. என்னாயிற்று என்று சொன்னால், இவர் தவம் செய்ய அந்த தவத்திற்கு மெச்சி சிவபரம்பொருள் இவருக்கு காட்சி கொடுத்து இவரை அப்படியே ஆரோகணித்து தன்னோடு தழுவி கைலாயத்திற்கு அழைத்து சென்றார். ஆகையினால் இந்த இறைவன் காயாரோகண சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். இதன் காரணமாக இந்த ஊரானது காரோணம் என்று அழைக்கப்பட்டது. கடலால் சூழப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு கடல் நாகை காரோணம் என்ற பெயரானது ஏற்பட்டது. காரோணம் என்று சொல்கின்ற நேரத்தில் காயத்தோடு இறைவனை ஆரோகணிக்கப்பட்டு கைலாயம் சென்றவர்கள் சில இடங்களிலே சில முனிவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால் அந்த திருத்தலங்களை பற்றி சொல்கின்ற நேரத்தில் பஞ்சகாரோணம் என்று குறிப்பிடுவார்கள். அது என்ன பஞ்சகாரோணம்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கடல் நாகை காரோணம் நாகை காயாரோகண சுவாமி ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நீலாயுதாட்சி அம்பாளை தரிசிப்போம். வாருங்கள். சோமவாரமாக திங்கட்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் சிவ சிந்தனை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நாகையில் அருள்பாலிக்கக்கூடிய நீலாயுதாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காயாரோகண சுவாமி ஆலயத்தை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் காயாரோகண சுவாமி என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்தோம். காயத்தோடு புண்டரீக மகரிஷியை ஆரோகணித்து தழுவி அரவணைத்து கைலாயத்திற்கு உடன் அழைத்து சென்ற காரணத்தால் இவர் காயாரோகண சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார் என்று பார்த்தோம். இந்த காரணமாக இந்த ஊர் காரோணம் என்று பெயர் பெற்றது, கடல் நாகை காரோணம் என்று பெயர் பெற்றது என்று பார்த்தோம் அல்லவா? இதை போலவே பஞ்சகாரோணம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி பஞ்சகாரோணம் என்று சொல்கின்ற நேரத்தில் நாகை காரோணம், குடந்தை காரோணம்,
காசி காரோணம், காஞ்சி காரோணம், அடுத்ததாக ஹரதத்த சிவாச்சாரியார் என்ற அற்புதமான பக்தர் அவதாரம் செய்த கஞ்சனூர் காரோணம் என்று குறிப்பிடுவார்கள். பஞ்ச காரோணம் என்று. அந்த பஞ்ச காரோணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாகை காரோணம். இந்த கடல் நாகை காரோணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இந்த இறைவனுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடானது கிடையாது. அற்புதமாக ஒரு சமூக நீதியை காண்பித்த, உண்மையில் ஒரு சமூக நீதியை நிலைநாட்டிய இறைவன் யார் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான். எப்படி என்று சொன்னால் ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர். இன்றைக்கும் அந்த பகுதியானது நம்பியார் நகர் என்று நாகப்பட்டினத்தில் அழைக்கப்படுகின்றது. மீனவ சமுதாயத்தை சார்ந்த பக்தர். அவருக்கு அப்படி சிவபெருமான் மீது அதீதமான பக்தி ஆகியினாலே அவருக்கு அதிபக்தர் என்ற ஒரு பெயரானது ஏற்பட்டது. அவரிடம் ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம். விசித்திரமான பழக்கம் என்ன என்று சொன்னால் அவர் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை உடையவர். ஆகையினால் கடலிலே சென்று வலை வீசி மீன் பிடிக்கின்ற பொழுது முதலில் என்ன கிடைக்கின்றதோ அதனை திரும்பவும் கடலிலேயே சிவார்ப்பணம் என்று நமச்சிவாய என்று சொல்லி விட்டு விடுவார். அந்த மாதிரி இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆயிற்று, அவருக்கு மீனே கிடைக்கவில்லை. இறைவா, என்ன சோதனை இது, இன்றைக்கு மீனே கிடைக்கவில்லையே என்று அந்த அதிபக்தர் வருத்தப்பட்டு கொண்டு, எல்லாம் ஈசன் செயல், எல்லாம் உன்னுடைய திருவிளையாடல், உன் சித்தம் எதுவோ அதுவே எனக்கு பாக்கியம் என்று அப்படி வலையை வீசினார். அப்படி வலையை வீசிய உடனே என்னாயிற்று, அந்த வலையில் ஒரு தங்க மீன் கிடைத்தது. அப்படி தங்க மீன் கிடைத்த உடனே ஆஹா தங்கம், இதை கொண்டு போய் நாம் விற்றோம் என்று சொன்னால் நம்முடைய பரம்பரையே வறுமையில் வாடாது. தான் பரம்பரையை பற்றி நினைச்சார் பாருங்க அங்கே. ஆனால் பக்தி மேலிட்டது. இவர் பரம்பரையை பற்றி நினைக்காம, தான் பரம்பரை வாழ வேண்டும் என்று நினைக்காமல் என்ன செய்தார், அந்த தங்க மீனை அப்படியே திரும்பவும் கடலில் விட்டார். அப்படி கடலில் விட்ட உடனே ரிஷப வாகனத்தில், காளை வாகனத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதாவது துறைமுகப்பட்டினத்தில் இறைமுகத்தை கண்டார். அதிபக்தர் நிறைமுகம் ஆனார். சிவபெருமான் என்ன சொன்னார், அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் நாகை காயாரோகண சுவாமி ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நீலாயுதாட்சி அம்பாளை தரிசிப்போம். வாருங்கள். நாகப்பட்டினத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ நீலாயுதாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காயாரோகண சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். மிக மிக பழமையான ஆலயம். தேவார முதலிகள் மூவராலும் பாடல் பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் இறைவன் தனக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது என்ற அற்புதத்தை நிலைநாட்டுகின்ற வகையில் ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்த அதிபத்த நாயனார் என்ற அந்த பக்தருக்கு அற்புதமாக அருள் செய்த வரலாற்றை நாம் சென்ற பகுதியில் சிந்திக்க தொடங்கினோம். அந்த அதிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து, அப்படியே நீ கைலாயத்தில் வந்து எனக்கு தொண்டு செய்து கொண்டு இருப்பாயாக என்று சொல்ல, அந்த அதிபக்தர் 63 நாயன்மார்களிலே ஒருவர். அவர் நேராக கைலாயம் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை அடைந்தார் இந்த காயாரோகண சுவாமியினுடைய அருளால். அந்த விழாவானது இன்றைக்கும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி என்று சொன்னால் தேவார முதலிகள் மூவராலும் பாடல் பெற்றவர் என்று குறிப்பிட்டேன் அல்லவா. ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர், திருநாவுக்கரசர் என்று தேவார முதலிகள் மூவராலும் பாடல் பெற்ற அற்புதமான இறைவன். அதிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த இறைவனை காயாரோகண சுவாமியை வந்து பாடுகின்ற நேரத்தில் அடாடா, அவர் பாடியிருக்கக்கூடிய பதிகங்கள் 10. அந்த 10 பதிகங்களில் ஒரு பதிகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சுந்தரர் அவர் தான் தம்பிரான் தோழர் அல்லவா, சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பர் அல்லவா. எப்போதுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தானங்க நம்ம உரிமையாக எதுவாக இருந்தாலும் கேட்போம். அந்த மாதிரி சிவபெருமானை பார்த்து இவர் என்ன கேட்குறார் தெரியுமா, இறைவா எனக்கு நல்ல வாசனை திரவியங்கள் வேணும். இப்போ யாராவது ஃபாரின் போகிறாங்கன்னு சொன்னாக்க நம்ம என்ன சொல்வோம், ஏப்பா நல்ல அருமையான சென்ட்டு வாங்கிட்டு வாப்பா. எல்லா சென்ட்டும் இங்கேயே கிடைக்கிது, இருந்தாலும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்காக நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்பொழுது இவர் என்ன செய்கிறார், சுந்தரர் காயாரோகண சுவாமியை பார்த்து கமல் சாந்து
கஸ்தூரி எனக்கு வேண்டும். கமல் சாந்து அதாவது சந்தனம், கஸ்தூரி, கஸ்தூரி என்று சொன்னால் அது ஒரு வாசனை பொருள், இவை அனைத்தும் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாரா. கேட்டுட்டு அடுத்ததாக பாருங்க, சிவபெருமானை பார்த்து வெஜிடபிள் புலவு கேட்குறார். முப்போதும் கறி விரவு நெய் சோறு வேண்டும். அதாவது கறி விரவு என்று சொன்னால் காய்கறி எல்லாம் போட்டு, அதான் வெஜிடபிள் புலவு, அதில் நெய்யெல்லாம் நிறையா போட்டு கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும், 3 வேளையும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இறைவன்ட்ட ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய வகைகள், நட்பு ரீதியில் பேசக்கூடிய வகைகள் சுந்தரமூர்த்தி நாயகனார் பாடிய அற்புதமான திருத்தலம் எது என்று சொன்னால் நாகை ஸ்ரீ காயாரோகண சுவாமி ஆலயம். மிக பழமையான தொன்மையான ஆலயமாக இருக்கக்கூடிய நாகை ஸ்ரீ நீலாயுதட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காயாரோகண சுவாமி ஆலயம் இப்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த பழமையான சிவாலயத்திற்கு நாம் திருப்பணி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வம்சமே தழைக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரதோஷ காலங்களில், அதிலும் திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய பிரதோஷ காலங்களில் வந்து வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பிற தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் நீலாயுதாட்சி அம்பாள், அதாவது கருந்தடங்கண்ணி என்று பெயர், கருமையான விழிகளை உடையவள் என்று. இந்த அம்பாளும் ஒரு பேசும் தெய்வமாக விளங்கி நமக்கு நன்மைகளை தருவதற்கு தயாராக நின்ற திருக்கோலத்தில் காத்து கொண்டு இருக்கின்றார். அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய நாகை ஸ்ரீ நீலாயுதாட்சி அம்மனுடைய அருளாலும் காயாரோகண சுவாமியினுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.